மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் விபூதி புதனை ஆரம்பிக்கின்றோம். இந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி இந்த விபூதி புதன் ஆரம்பமாகிறது. விபூதி புதன் என்பது தவக்காலத்தின் தொடக்கமாய் அமைகின்றது. தவக்காலம் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கும் ஒரு அருளின் காலமாய் அமைகின்றது. தவக்காலத்தில் நாங்கள் தபம், தானம், செபம் ஆகிய கிறிஸ்தவ வாழ்வின் நடைமுறைகளை குறிப்பாக இந்த காலத்தில் நாங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தவக்காலம் என்பது இயேசுவினுடைய உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற நாட்களின் தொடக்கமாக விபூதி நாள் அமைகின்றது. ஏன் இந்த விபூதி புதன்கிழமை நினைவு கூறப்படுகிறது? தவக்காலத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிற பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள், குறிப்பாக 1ஆம் நூற்றாண்டில் இருந்தே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய குற்றங்களை இறைவன் முன்னிலையில் சொல்லி பொது மன்னிப்பை பெற்று திருச்சபையோடு இணைந்து வாழ அழைக்க பெற்றார்கள். அந்த அடிப்படையில் 4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்தவர்கள் மேல் சாம்பலானது தெளிக்கப்படுகிறது, அவர்களின் மனமாற்றத்தின் அடையாளமாக. சாம்பல் எவற்றின் அடையாளம் என்றால், அது தாழ்ச்சியின் அடையாளம், பணிவின் அடையாளம், மனமாற்றத்தின் அடையாளம், தவத்தின் அடையாளம், மனம் திரும்புதலின் அடையாளம். ஆகவேதான் இந்த சாம்பல் என்பது பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புத்தகத்திலும் ஜோனா இறைவாக்கினருடைய புத்தகத்திலும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 3ஆவதில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது: நான் நோன்பிருந்து சாக்குடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே சாம்பல் என்பது மனம் திருந்துதலின் அடையாளம், மனம் வருந்துதலின் அடையாளம். இறைவாக்கினர் யோனா நினிவே மக்களுக்கு மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். ஜோனா இறைவாக்கினர் அதிகாரம் 3 வசனம் 6 இவ்வாறு குறிப்பிடுகிறது: இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்குடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே சாம்பல் என்பது தவத்தின் அடையாளம், மனம் திரும்புதலின் அடையாளமாய் அமைகின்றது. மேலும் ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் வருந்தி திரும்பி வருதலை மட்டும் குறிக்கவில்லை. இப்பொழுது வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்கள் பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற எங்கள் நெற்றிகளில் சாம்பல் தவக்காலத்தின் தொடக்க நாளில் பூசப்படுகிறது. தவக்காலம் 40 நாட்களாக இருக்கிறது. அதன் விவிலிய பின்னணி என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பகிரங்க பணியை தொடங்குவதற்கு முன்பு 40 நாட்கள் பாலைவனத்தில் உண்ணான் நோன்பிருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவேதான்
கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இந்த தவக்காலத்தின் விபூதி புதனிலே எங்கள் தலைகளில் பூசப்படுகிற சாம்பல் எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், சென்ற வருடம் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறில் பயன்படுத்திய அந்த குருத்தோலைகளை சேர்த்து, ஆதியிலே அவர்கள் ஒலிவ மர கிளைகளில் இருந்து அந்த சாம்பலை உருவாக்கினார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகின்ற அந்த குருத்தோலைகளில் இருந்து நாங்கள் சாம்பலை உருவாக்குகின்றோம். அந்த சாம்பலானது விபூதி புதன் அன்று நடைபெறுகின்ற திருப்பலியிலே, வழிபாட்டிலே, மறையுறைக்கு பின்பு அந்த சாம்பல் குருவானவரினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதன் பின்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பவனியாக வருகிற பொழுது குருக்கள் துறவிகள் இறை மக்களின் நெற்றியிலே அந்த சாம்பலினால் சிலுவை அடையாளம் வரைந்து சொல்லுகிறார்கள். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும், அல்லது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் அவர்கள் நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து குறிப்பிடுகிறார்கள். ஆகவேதான் இதனை ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், ashes is a visible sign of humility, sorrow for sin என்று. மனிதனின் நிலையாமையை குறிக்கிறது, மனிதனின் பாவ நிலையை குறிக்கிறது, மனிதன் பாவத்தில் இருந்து திரும்பி வர வேண்டும். பிரியமானவர்களே, சாம்பல் எங்கள் வீடுகளிலே அடிப்படைகளில் இருக்கிற பொழுது அள்ளி எறிந்து விடுகிறோம். சாம்பலை தூய்மையாக்க பாத்திரங்களை கழுவ பயன்படுத்துகிறோம். கழுவுதல் என்பது தூய்மையின் அடையாளம். அன்பார்ந்தவர்களே, சாம்பல் என்பது, விபூதி புதன் என்பது எங்கள் பாவ வாழ்வின் விடுதலையை குறிக்கிறது, மனம் வருந்துதலை குறிக்கிறது, எங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுதலை குறிக்கிறது, ஒரு ஆன்மீக புதுப்பித்தலுக்கான அந்த 40 நாட்களுக்கான அழைப்பை குறித்து நிற்கிறது. ஆகவே இது விபூதி புதன், இது ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தின் நாள். பாவ மன்னிப்பு பெறுவோம். இயேசுவினுடைய பாடுகள், மரணத்தின், உயிர்ப்பை நினைவு கூறுவோம். ஆண்டவரின் தந்திருக்கின்ற இரக்கத்தின் இந்த தவக்காலத்தின் முதல் நாளில் இருந்து உறுதி கொள்ளுவோம். ஏனெனில் மனித வாழ்வு நிலையற்றது. நிலையான இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெற நிலையற்ற மனிதர்களாகிய நாங்களும் நெற்றியில் பூசப்படும் சாம்பல்களின் உணர்வை பெற்றவர்களாய் தாழ்ச்சியோடு, தபத்தோடு, செபத்தோடு, தானத்தோடு வாழ்வில் கடந்து செல்லுவோம். இயேசுவின் உயிர்ப்பில் நாமும் சங்கமிப்போம். ஆமென்.